நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். மாசி மாதத்தின் கோச்சாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லோம்னா சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தை மாசி மாதம்னு சொல்கிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஒரு 30 நாட்களை மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயமும் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மாறுறதை வச்சு தான் நம்மளுடைய ராசிகளையும் அந்த மாதத்தை இப்போ வச்சுருக்காங்க. அதாவது சூரியனுக்காக கும்ப மாதம்னு வச்சுருக்கிறது, மகர மாதம்னு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேயானால் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் வரக்கூடியது. அதாவது எந்த ஊற்றினிலும் கங்கை நீர் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் புனித திருக்கோயில்களில் உள்ள குளங்களெல்லாம் நீராடக்கூடியவர்கள் எல்லாருமே நீராடுவாங்க. நீராடி அதன் மூலியமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாசி மாதமான கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை தவிர வேதங்கள் சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனால் கோச்சார பிரகாரம் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் உங்களுக்கு ராகு பகவானும், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாயும், சப்தமான துலாத்தில் கேதுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதை தவிர 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இதுதான் இந்த காலகட்டத்தின் கோச்சாரம் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த மாத பலன் சொல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வைத்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, அதனுடைய பலன்கள் எப்போவும் வருஷ பலன்கள், அதாவது 1.5 வருஷ பலன் 2.5 வருஷ பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த விளைவை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. இது தவிர பார்த்தீங்களேனால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 21/2 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், 9/3/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தீங்களேனா அவர் 16/2/2023 கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதுக்கு பிறகு 13ஆம் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய கடைசியில் 13/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான 14ஆம் தேதி 14/3/2023 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி, அதாவது திரையோதசி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி, அதாவது பௌர்ணமியை தாண்டிய திரையோதசி. இந்த அதாவது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையோதசி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரியில் உபவாசம் இருந்து, அதாவது பட்னி இருந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து சிவபெருமானை வேண்டுவது அவர்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி, அதாவது அமாவாசை பௌர்ணமி அதிலிருந்து 4ஆவது நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமானுக்கு பண்ணுறது. அருகம்புல் மாலையும் தேங்காயும் எருக்க மாலையும் போட்டு இந்த காலகட்டத்தில் சங்கடஹர சதுர்த்தி பண்ணிங்களேனால் விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். ஏற்கனவே பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கும்பமேளான்னு சொல்லக்கூடியது.
12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பமேளா அப்படின்றது வரும். அதாவது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ வந்து இந்த கும்பமேளா மிகவும் பிரசித்தியாக இருக்கும். ஆனால் வருஷா வருஷம் வந்து கும்பமேளா இந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது மாசி மகம், அதாவது சந்திர பகவானும் பௌர்ணமியின் போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கங்கை வந்து எல்லா ஊற்றுக்களிலும் வர்றதாக ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இந்த கும்பமேளாவுக்கு கண்டிப்பாக வந்து எந்த இடத்தில் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து முங்கி ஸ்நானம் செய்கிறது மிகவும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷம் எல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது முருகன் வழிபாடு, அதாவது தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வைணவத்தில் மிகப்பெரிய விசேஷமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அவர் எழுதின ஒன்றாவது பிரபந்தம் வந்து பார்த்தீர்களேயானால், அதாவது அவர் எழுதின பிரபந்தம் வந்து இந்த வாழால் அரித்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணர்தர்களேல் பார்ப்பு நடியேன் அப்படின்னு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து சரணாகதி தத்துவத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ இதில் அவர் வந்து அவதரித்த திருநாள் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய ஏற்றங்களும் இருக்குது. அதனால் மாசி மாதம் வந்து சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராசியாக வந்து இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அது தவிர எந்தெந்த ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம்னா என்ன, அந்த பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்றத இப்போ ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். மேஷராசியை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசியானது மேஷ ராசி. 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்டது. செவ்வாய் வந்து ராசிநாதன். செவ்வாய் வந்து தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருக்கார். நார்மலி 2ஆம் இடத்துல வந்து தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து இந்த மாதம் பார்த்தீங்களேன்னா மாசி மாதத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் உங்களுக்கு. அதனால் ஒரு மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஆனாலும் வாக்கில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து இந்த மாசி மாதம் கடைசியில் தான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு போகிறார், 3ஆம் இடத்துல போகிறார். துர்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான் இவெல்லாம் வந்து துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. அதனால் வந்து கண்டிப்பாக வார்த்தைகள் தடித்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இப்போ வந்து மேஷராசிக்கு பார்த்தீங்களேன்னா 11ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் வரார். இப்போ இந்த 11ஆம் இடத்துல வர்றது வந்து தோஷமே இல்லாத காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். எதனால சொல்றோம் அப்படின்னா 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நிச்சயமாக வந்து எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே எப்பொழுதுமே இருக்கும். அதனால வந்து அவங்க எப்பவுமே வந்து வெற்றியோடு தான் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாரே ஆனால் கவலைப்படவே வேண்டாம், எந்த ஒரு தோஷமும் இருக்காது, அவங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இதை தவிர பார்த்தீர்களேனா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாசமான மாசி மாசத்துல அதிவேகமாக, அதாவது வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான், புத பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், இவா 4 பேரும் மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியவா பார்த்தலையான செவ்வாய் பகவான் வந்து இந்த மாச கடைசியில தான் வர்றார். ஸோ 2ஆம் இடத்துலயே இருக்கார். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். தனம் வரும், ஏன்னா பண வருமானம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துல போய் உங்களுக்கு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை. இப்போ புத பகவான் எடுத்துக்கோங்க. புத பகவான் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து 21/2, அதாவது மாசி மாசம் பிறந்து ஒரு 10 நாள்ல வந்து அவர் வந்து மாறிடுறார்.
எங்க அப்படின்னா மகரத்திலேருந்து கும்பத்துக்கு போறார். அவர் வந்து கும்பத்துக்கு போறது வந்து சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 பேரும் இருக்கிறது வந்து மிகப்பெரிய விசேஷம். சூரியனும், புதனும் சேர்ந்து இருக்கிறதும், சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவம் அடையிறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாசம் உங்களுக்கு பணவரவு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் பிரயாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை நிச்சயமாக உண்டு பண்ணுவார். உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவதற்காக கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேயானால் புத பகவான் வந்து 21ஆம் தேதி 21/2/2023 அப்போ வந்து கும்பம் வர, அதற்கு பிறகு 12ஆம் இடத்துல நீச்சப்படுறார். நீச்சப்படுறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்போ அப்படின்னா, அவர் வந்து 9/3/2023 அதாவது மார்ச் மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து புத பகவான் வந்து இதுக்கு போறார். அதாவது மீனத்துக்கு போறார். அந்த காலகட்டத்துல சுக்கிர பகவானும் வந்து உங்களுக்கு வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். மீனத்துல வந்து பார்த்தீங்களேயானால் சுக்கிர பகவான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16ஆம் தேதி 16/2 வந்து அங்க இருக்கார். 16/2 சுக்கிர பகவான் வந்து மீனத்துல இருக்கார். அவர் வந்து 9 19 அதாவது 13/3 அன்னைக்கு வந்து அவர் வந்து சுக்கிர பகவான் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறார். இப்ப பார்த்தீங்களேயானால் சுக்கிரன், குரு பகவான், அது தவிர புதன். சுக்கிர பகவானுக்கு உச்ச வீடு, புத பகவானுக்கு நீச்ச வீடு, குரு பகவானுக்கு ஆட்சி வீடு. இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா சுபமான காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அமைய போறது. வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையினால 6ஆம் இடத்தை மிகுந்த சுபத்துவப்படுறார். இதுல புத பகவான் நீச்சமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீச்சம் வந்து பங்கமாகி ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாசத்துல இவங்க இருக்க போறாங்க. கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும். என்ன அப்படின்னா, தொழில் செய்பவர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தனிச்சு நிற்க போறார். ஏன்னா அவர் வந்து புத பகவானும் இல்லாம சுபத்துவம் இல்லாம நிற்க போறதுனால கண்டிப்பாக அவர் வந்து 10ஆம் இடத்தை சிறிது கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீர்களே, ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த இது பண்றாங்க இல்லையா, அதாவது சைக்கிள் ட்ரேடிங், இரும்பு வர்த்தகம் பண்றவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஸ்டீல் அண்ட் இது டோர் பண்றவங்க, வெல்டிங் பண்றவங்க, இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸுக்கும், அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா பிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா வேலைகள் பண்ணுபவர்களுக்கும் சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செட்பேக் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 21ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து புத பகவானும் வந்து தனித்த புதனாக இருந்து நல்ல சுபத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிற புத பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். மகரத்துல வந்து தனியாக வந்து சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் உழைப்பை மிகவும் அதிகப்படுத்தி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மிகவும் கம்மி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் சுணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையா இருங்க. ஆனால் நீங்கள் வந்து ஊரை விட்டு வெளியே போகி வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும் இந்த காலகட்டத்தில். அதாவது வேலை செய்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாசம் அமையும். சரி, படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்தீர்களேனால், அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. சுபத்துவப்படுறதுனால கண்டிப்பாக அந்த இடத்தை வந்து குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் எல்லாருமே பார்க்கறதுனால கண்டிப்பாக அவர்கள் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று நிச்சயமாக நல்ல ஒரு விஷயத்தை அவர்கள் அடைய போறாங்க. இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதை, செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா சப்தமத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால அவரை வந்து சுபர் யாரும் பார்க்காதனாலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரி, உங்களுக்கு
இந்த மாதமான மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து 13:02 மத்தியானம் 2 மணியிலிருந்து 15:02 மாலை 7 மணி வரலும். அதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் உங்களுடைய இது 13/3/2023 அதிகாலை 1 மணியிலிருந்து 15/3/2023 அதிகாலை 4 மணி வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க வேண்டாம். வெளிநாடு, மாநிலம், வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்திர பகவான் வந்து மனோகாரகன்னு சொல்றோம். சந்திராஷ்டமம்ன்றது வந்து நீங்க உங்களுடைய ராசிக்கு இன்றைய கோச்சாரப்படி 8ஆம் இடத்துல வரக்கூடியது சந்திராஷ்டமம்னு சொல்றோம். இந்த காலகட்டத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் மறைந்து இருக்கிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடும். கண்டிப்பாக மனோ வயப்பட்டு பதட்டப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பதட்டப்படுறதுனால சிதறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க வேண்டாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த டைமில் டிசைட் பண்ணிட்டோம் சார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த வேலையை தொடங்க, நல்லபடியாக முடியும். ஏன்னா சந்திர பகவானுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலை சொல்கிறோம், பசும்பாலை சொல்கிறோம். ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு பண்ணுங்க, நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக சனி பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்துட்டு வர்றதும் சனிக்கிழமை. அதை தவிர வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணக்காப்பு சாத்துறதும், பிள்ளையாரை போய் வேண்டிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஆனால் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அனுகூலமான போக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகளின் ஹெல்த்லெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் நாக்கு, வாய் கொஞ்சம் தடிப்பு இருக்கக்கூடிய பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. பண்ணினேலையான நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி நாங்கள் வந்து இந்த மாதமான மாசி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.